ஒரு காலத்துல இந்த பூமியெல்லாம் நம்ம பூமியா இருந்துச்சு. எங்க அப்பனுக்கு நொடிக்கவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம ஓடி ஆடி விளையாண்ட நம்ம சொந்த வயல்லையே காவக்குழி வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு. மாயா, காவக்குழின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அப்ப 10 வயசு இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டே அலைவேன். அறுவடை காலத்துல எங்க ஆத்தா எனக்கு களத்து மேடு கூட்டிட்டு போவேன். ஒவ்வொரு சம்சாரிக்கு முன்னாடியும் போய் துண்டேந்தி நிற்பேன். ஒவ்வொரு மரக்கா நெல் விழுகும். எங்க ஆத்தாவை பார்த்து கேட்டேன், என்னத்தா அப்படின்னு. அவ சொன்னா, காவக்குழிடா சின்ன சாமின்னு. அப்ப எனக்கு புரியல. பின்னாடிதான் தெரிஞ்சது, மற்றவங்க காடுகரையில நாம களை வாங்காம இருக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற கூலின்னு. அப்பத்தாண்டா நான் முடிவு பண்ணேன், நம்ம பரம்பரையிலேயே காவக்குழி வாங்குற கடைசியால நானாத்தான் இருக்கணும்னு. மாயா, இது ஆசை இல்லடா, கனவு, லட்சியம். லட்சியத்துக்கு 1000 தடங்கள் வரந்தாப்ப செய்யும், கலக்க கூடாது. என் கனவு நிறைவேற்றணும்டா, அது வரையும் உசுறு போகாது.